கர்ப்ப காலத்துல குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு தாய் தான் முழு பொறுப்பு. கர்ப்பத்தோட தொடக்கத்துல இருந்து டெலிவரி வரைக்குமே தலை சுற்றல், வாந்தி எல்லாமே இருக்கும். சில பேருக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்காது. ஜீரக பொடியோட துளி உப்பு சேர்த்து நெய் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நாவோட சுவை கூடும். முதல் 3 மாசத்துல நீண்ட தூர பயணத்தை கண்டிப்பா தவிர்க்கணும். காரம் அதிகமா சாப்பிட விரும்பணும் அப்படின்னா மிளகாய்க்கு பதிலாக மிளகு சேர்த்து சாப்பிடலாம். கர்ப்பம் தரிச்ச 40 நாள்லயே அதிக சூடான நீர்லையும் அதிக குளிர்ந்த நீர்லையும் குளிக்கக்கூடாது. மிதமான நீர்ல தான் நம்ம குளிக்கணும். 5 மாசத்திலேயே வயிற்று பிடிப்பு, இந்த வயிற்று வலி எல்லாமே ஏற்படும். அதுக்கு விளக்கெண்ணெயை காய்ச்சி வெந்தயத்தை கலந்து அந்த எண்ணெயை நம்ம தொப்புல தேய்ச்சோம் அப்படின்னா இந்த தசைப்பிடிப்பு எல்லாமே சரியாகும். இது என்னோட அத்தை சொன்ன டிப்பு. அஜீரண கோளாறு அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம சாப்பிட்டோன்னா கொஞ்சம் தூரம் நடக்கிறது ரொம்ப நல்லது. இரவு உணவை நம்ம வெகு சீக்கிரமாகவே எடுக்கணும். அதிகமாக புளிப்பு சேர்க்கறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். செகண்ட் ட்ரைமிஸ்டரில் அதிகமாக உப்பு சேர்க்கறத தவிர்க்கணும். அப்படி அதிகமாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா கை காலில் வீக்கம் ஏற்படும். மல்லாந்து படுக்கிறத நம்ம தவிர்த்துக்கணும். இடது பக்கமாக தலை வச்சு படுக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்.